வெல்கம் பேக் டு ரிப்ஸன் ஒன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தலைவன் தலைவி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இவ்வளோ நாளாக நான் பார்க்காததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப்பில் ரிவ்யூலாம் பார்க்கும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு படம் வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அந்த படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு நிறைய ஃபேமிலி கூட பார்த்துருப்போம், பழகி இருப்போம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு சில ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்துட்டு எப்போவுமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஒரே வீட்டில் தான் அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு அவங்க டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வராது. அவங்க ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே எதிரும் புதிருமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தையோட எதிர்காலத்தை பற்றின அந்த காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள 3வது மனுஷங்களோட தலையீடு இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இந்த விஷயத்தை தான் வந்துட்டு இந்த படத்தில் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த படம் முக்கியமாக யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமியார்களும் நாத்தனார்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நிறைய ஃபேமிலியில் வர பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே மாமியார்களும் இந்த நாத்தனார்களும் தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு அதில் நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து விதிவிலக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களோட மாமியாரோ இல்லை நாத்தனாரோ கிரேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கமெண்ட்டில் கொடுத்துருங்க மறக்காமல். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளோட விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் நடுவில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த எரியரில் எண்ணெயை ஊற்றுறது, தூவம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த மாமியார்களும் நித்யா மேனனோட நாத்தனாராக இருக்கவங்களமாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு தலையீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. அது வந்து அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காக நித்யா மேனன் மேலே வந்துட்டு ஒரு மருமகளாக அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்ல வரலை. அவங்களுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போயிருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு குறைஞ்சிருந்திருக்கும். ஸோ புதுசாக ஒன்றும் இல்லை, நிறைய குடும்பங்களில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அந்த விஷயத்தை தான் வந்துட்டு இங்கே காட்சிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க, நீங்கள் ஒரு மாமியாராக இருந்தீங்க, நாத்தனாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.